நானும் என்னோட ஃப்ரெண்டும் டி நகர் ஷாப்பிங்க்காக போயிருந்தோம். அவளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங்லாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சுட்டு இருந்தோம். நம்ம எப்பயுமே டி நகர் போனா பர்ச்சேஸ் பண்றத விட இந்த மாரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுறது தான் அதிகம். என் அம்மா, அக்கா கூடலாம் போனா எனக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுவும் உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்டிலாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்டோட தானே போனோம். இஷ்டப்பட்ட எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிடுறதுக்காக முருகன் இட்லி கடைக்கு போயிருந்தோம். நம்ம லேட்டா தானே போறோம். அதனால டிஃபன் ஐட்டம் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு தான் போனோம். ஆனா அங்க வந்து மீல்ஸ் இருந்தது. செம்ம ரஷ்ஷா இருந்ததா, அதனால எல்லாமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாரி இருந்தது. என்னோட திறமைய யூஸ் பண்ணி இந்த பால் பாயாசத்த வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா, அங்க வந்து இந்த மார்க்கெட்டிங்க்காக அவங்களோட சர்க்கரை பொங்கல் வேணுமா? அல்வா வேணுமா? இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, இல்ல எனக்கு மீல்ஸோட எந்த ஸ்வீட் வருதோ அத குடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். நான் ஷாப்பிங் பண்ணதுலயே ஹைலைட் இதுதான். செப்பு ஜாமான் வாங்கியிருந்தேன் அக்கா பொண்ணுக்காக. ஸோ அவட்ட இல்லாத ஒரு சில கலெக்ஷன்ஸ மட்டும் பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஹாட் பாக்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்தது. 90ஸ் கிட்ஸ்க்குலாம் வந்து தெரியும். இந்த அடி பம்பும், டிஃபன் பாக்ஸும் வந்து பயங்கர பீக்ல இருக்கும். நம்ம எந்த திருவிழாக்கு போனாலும் இத வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததும் வந்து எனக்கு ரொம்ப நாஸ்டால்ஜிக்கா இருந்தது.